law of attraction அப்படிங்கிறது we again come to the same dispute condition. law of attraction அப்படிங்கிறதுக்கு scientific proof எதுவும் இல்லை. அது அப்படியே சும்மா நம்ம தான் நினச்சிக்கிறது. அப்படி நினச்சிக்கிறதுனால அது ஒரு கோயின்சிடென்டலாக பல பேர்த்துக்கு பல ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். மெனி பீப்புள் திங்க் தட் வே அண்ட் சம் பீப்புள் திங்க் தட் இல்லை எனக்குன்ட்டு ஒரு கவுண்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் பல விஷயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதால சாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபியூ பீப்புள் திங்க், மெனி ஃபியூ. பட் ஐ வுட் ஆல்வேஸ் லைக் டு ஸ்டாண்ட் சம்வேர் இந்த மிடில். இல்லை நீங்கள் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இப்போ சம்வேர் இந்த மிடில்லாம் சொல்கிறீங்க. ஐ வுட் லைக் டு ஸ்டாண்ட் வித் ஃபியூ பிகாஸ் என் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். நாட் வெரி சப்ஸ்டான்ஷியலி பட் டு சம் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறதுனால நான் இந்த பக்கம் சேரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த வீடியோ அதை பற்றி தான். ஜூலை 24, 25 இந்த 2 நாள் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மணிகண்ட ராஜேஷ், அவர் கோகோனெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேயிங் ஃபெசிலிட்டியோட ஓனர். அது இங்கே பொள்ளாச்சியில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு 3 days ரீட்ரீட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதில் நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைசஸ் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். And I have given COCONEST villages link and அதோட இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். லைவாக அங்கே கோகோனெஸ்ட் வில்லேஜில் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி ரீட்ரீட், வெல்னஸ் மேனிஃபெஸ்டேஷன் ரீட்ரீட் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதில் பேச போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ரெண்டுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் எ காம்பனண்ட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் அன் அன்ப்ரோவன் சயின்டிஃபிக் ஃபேக்ட். லா ஆஃப் கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாப் ப்ராக்டர் அதே தான் சொல்லுவார். 2022 அவருடைய கடைசி காலம். அது வரைக்கும் February 2022 he passed away. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 or 60 years. Out of his 87 years, this man has been teaching law of attraction for about more than 50 to 60 years. That law is always operating. நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ என்ன கவனிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் that law is always operating. ஒருவேளை அந்த law உண்மையாக இருந்தால் அது எப்பவுமே ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. You think, you send signals. You think negatively, you send signals. You think on a very positive way, you send signals. The universe is always listening to you. It is always trying to match the vibration with you, but it is always listening to you. You see, matching the vibrational frequency of yours and listening to you, இது ரெண்டு வித்தியாசமானது. இது ரெண்டையும் கரெக்டாக புரிஞ்சு பண்ணவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சயின்ஸ் ஒர்க் ஆகுது. அவங்க நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ஓகே, இந்த 2 விஷயம் என்னது? You always think and you know the universe is listening to you and the law of attraction is working for you. And the second one is you're trying to have the vibrational frequency match. Okay, right? And the vibrational frequency match அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய சேலஞ்ச். நீங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, எஃபர்ட்ஸ் எடுக்கிறீங்க, then you are eligible to believe in law of attraction. யார் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு சுத்தமாக எலிஜிபிள் இல்லைன்னா, யாருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சுத்தமாக வேலை செய்யாது அப்படின்னா, அதை ஒரு கான்செப்டை நம்பிட்டு அதை மட்டும் நம்பிட்டு அப்படியே வேலை செய்யாமல் இருக்கவங்களுக்கு சத்தியமாக அது வேலை செய்யாது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் சும்மா நான் கூட தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து கிடைக்கிற சிக்னல்ஸ், கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அதையெல்லாம் ரிசீவ் பண்ணி அதுக்கான தேவையான ஆக்ஷன்ஸை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அந்த ஆக்ஷன்ஸை போட்டதுக்கப்புறம் இப்போ நான் எடுத்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பி யோசிச்சு பார்த்தீங்களா? நோ, அது எதுவுமே செய்யாமல் லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டும் ஒரு கான்செப்டை நம்பிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா then the mistake is on your part. The law is not at any fault. தப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ you got to understand system. Simplify. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். So step number 1, you got to believe on what you are going to apply this law of attraction science. What do you want? Like ஒரு ஜாபுக்கு, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு கோர்ஸுக்கு, a student, a professional, a businessman, a businesswoman, salaried professional or service provider, whoever you are, whatever the occupation
that you have chosen, and whatever the stature right now is, முதல்ல எதுக்கு இந்த சயின்ஸை யூஸ் பண்றோம்னு சூஸ் பண்ணணும். Then the second step is my personal favorite and the key. ரிசல்ட்டை வந்து நீங்க மைண்ட்ல பார்க்கணும். அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி பார்க்கணும். அதைத்தான் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்கிறாங்க, அதைத்தான் வந்துக்கிட்டு கன்விக்ஷனல் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றாங்க. நம்ம நினைக்கிற ரிசல்ட்டை வந்து நம்ம அடைஞ்சிட்ட மாதிரி, ஆல்ரெடி அதனுடைய பொசிஷனை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி, we have to see that in mind. This is where, my dear friend, the vibrational frequency match happens. And அந்த ரிசல்ட் நடந்துட்டா என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை you will have to feel. And this is where, my dear friend, the manifestation starts happening. So in the very feeling of making the vibrational frequency match, it works in a certain way. And the numbering, அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நம்புறீங்க, இது என்னோடது, this is mine, and there is no way this is not going to happen for me. இது என்னோடதுங்கிறது உறுதியா நான் நம்புறேன். And I cultivate the feelings of happiness if I have achieved that. அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்த பிறகுதான் things start working for you. Because you are, நம்ம 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தோமே, think the things you want. அதை நீங்க செய்றீங்கல்ல, you are only thinking the things you want. அதுக்கப்புறம் you will get lot of signals. in the second step பண்ண பிறகு you will get lot of signals. சீக்ரெட்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் பத்தி பேசின ரோண்டா பைரன் ஆத்தர் ஆகட்டும், அவங்க கூட இருந்த கோ ஆத்தர்ஸ் எல்லாருமே இதைத்தான் வந்து பிலீவ் அப்படின்னு 2வது ஸ்டெப்பா சொல்றாங்க. And this is not false, please. இது நம்பி வேலை செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்காக ஒர்க் பண்ணும். ஓகேவா? இந்த செகண்ட் ஸ்டெப் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் you will get communication from the universe. அதுக்கு இந்த முயற்சிகளை எடு, அதுக்கு இந்த நடவடிக்கைகளை எடு, அதுக்கு இந்த பிளான்ஸை பண்ணி பேப்பர் ஒர்க் பண்ணி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக மாற்று, அதுக்கு இந்த செயல்பாடுகளை செய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கப்புறம் சிக்னல்ஸ் வரும். வர சிக்னல்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய இன்ட்யூஷனை வச்சு you have to start working. You have to receive the communication, put things as plans on paper and start working the plans. That's the third step. That is understanding and receiving the symptoms, signals and protocols and the communication for your actions. You have to take action here. And now the next step, the fourth and final step is you got to again believe that this action and this vibrational frequency are put together. அது ரெண்டையும் சேர்த்து நம்புறீங்க. ஓகே, இது நடக்கணும்னு ஆசைப்பட்டோம், அந்த ரிசல்ட் ஏற்கனவே நம்ம மைண்ட்ல இருக்குன்ட்டு நம்ம எப்பவுமே யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கோம், இந்த ஆக்ஷன் பிளான்ஸை நம்ம we have put our best foot forward through these actions and the results will definitely come. The results will definitely come. It's on its way. It's on its way. Again you are thinking the things you want. இப்படி இந்த 4 ஸ்டெப்ஸை சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாம போகும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்களா, will you stick your neck out and say to the world that law of attraction is fake? No, definitely not. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேக், மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைசஸ் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, well, I will bow down my head in front of you. I surrender. But the day is very, very far. You cannot make me surrender. Because in the fourth step இருக்கு பாத்தீங்களா, and the third step இப்ப நான் சொன்னேன்ல, அங்கதான் மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் வருது. ஹவுசி சில்வாவுடைய ஆல்ஃபா லெவல் மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸ், 3 finger technique மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸ், NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸ்ன்ட்டு நான் நிறைய பேசியிருக்கேன். மேபி டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாருங்க. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைசஸ்லாம் இங்கே தான் வருது. Keeping your eyes closed and visualizing on a synthetic way that you have already finished and visualizing yourself that you are taking the step. இப்படி என்ன மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணாலும் it is going to be really, really beneficiary for you. Okay? So இந்த மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் ஒரு 3-day workshopல கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சப்போ தான் இந்த ரீட்ரீட்டை பற்றி ஒரு பிளான் வந்துச்சு. And that's going to happen on July 24th and 25th. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் COCONEST village and the administrators will tell you how it is going to be. Okay? Now coming back to the story. இப்போ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1 எதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2 அந்த எதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணோன்னா அந்த வேலை, அந்த ரிசல்ட் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி தயவு செய்து மைண்டில் நினைங்க. And cultivate the same happiness of it.
And step number 3, be ready to receive signals and communication protocols with regarding to the actions from the universe. And once you receive, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு இமெயில் வரும், ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு ஒன்று வரும், அப்படியே ஈகிள்ஸ் ஆகி அப்படியே கண்ணை திறந்து வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இதை செஞ்சால் நீ நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் வரும், அதை உடனே எடுத்து யூ ஆர் சப்போஸ் டு எக்ஸிக்யூட். அண்ட் தென் நம்புங்க, கீப் பிலீவிங். The last disclaimer is don't doubt the process. ஓகே, ஒரு ஒரு ஐட் ஆஃப் டவுட் கூட வரக்கூடாது. இல்லைங்க, நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு டவுட் அதிகமாக வருது. நோ ப்ராப்ளம், ரிலாக்ஸ், அது வரத்தான் செய்யும். பட் ஜஸ்ட் கெட் ஓவர் வித் இட். ஓகே, அது மீண்டு வாங்க, ஜஸ்ட் கிராஸ் ஓவர். இட்ஸ் ஜஸ்ட் லைக் a speed breaker on the road. Get over it and you will be back to normal. But problems happen when you are not getting over it and you are staying in the same condition. ஓகே, ரைட். ஆமாம், எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் போல் இருக்கு, இது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா then you are done. So the mechanism of law of attraction, use it. இதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைசஸை பற்றி இன்னும் நிறையா அப்படியே ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஏதாவது ஒரு விஷயம் தோணுச்சுன்னா I'll meet you with that with the next video. Thank you so much. This is Manikandan Sundaresan addressing the case, and until I meet you with the next video, now stoop down to any form of negativity. Always expect only great things in life and live strong. You are precious, and you are precious only to you. Even if the other people are not considering you precious, don't worry. Walk with the head held high, and Jai Hind.